வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கும் என அந்த கட்சியின் மாநில செயலாளர் கூறியிருந்த நிலையில் தாங்களும் கூடுதல் தொகுதிகளை கேட்போம் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியிருக்கிறார். ஒவ்வொரு கட்சியும் அப்படித்தானே சிந்திக்க முடியும். அவங்க குறைவான தொகுதிகளை கேட்போம் என்று சொல்ல வாய்ப்பில்லை தானே. நாங்களும் அப்படிதான் சொல்றோம், எல்லாரும் அப்படிதான் சொல்றோம். அந்த பேச்சுவார்த்தையின் போது சூழலுக்கு ஏற்ப நாங்கள் முடிவு செய்வோம். ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சிகளே அந்த கூட்டணியில் இணைவதற்கு தயக்கம் காட்டுகின்றன. குறிப்பாக தேமுதிக, பாமக ஆகிய கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் அமித்ஷா அவர்களை மரியாதை நிமித்தமாக கூட போய் சந்திக்கவில்லை. ஆகவே அதிமுக, பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளை தவிர வேறு என்னென்ன கட்சிகள் அந்த கூட்டணியிலே இருக்கின்றன என்பதே இன்னும் நம்மால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. இந்த சூழலில் அதிமுக, பாஜக ஆட்சியை கைப்பற்றும், கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றெல்லாம் சொல்லுவது ஒரு வகையான பில்டப் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது.